வணக்கம். இன்றையோட தலைப்பு மாடுலர் டிசைன். நம்ம நிறைய டிசைன் பார்த்துருப்போம், நிறைய சாஃப்ட்வேர் தெரியும், நிறைய பண்ணோம். இது என்ன புதுசாக இருக்குது மாடுலர் டிசைன்? ஸோ தமிழில் சொல்ல பார்க்குறேன். முடிந்தவரை ஸ்லைட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் இருக்குது, ரெண்டுமே உங்களுக்கு முக்கியம். மாடுலர் டிசைன் அப்படின்னா தமிழில் மட்டு வடிவமைப்பு. ஸோ ஏன் மாடுலர் டிசைன்? ஸோ மாடுலர் டிசைனா என்ன? எப்போவுமே பண்ணுற டிசைனோட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிசைனை சின்ன சின்ன மாடியூல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அந்த மாடியூல்ஸை ஒரு வண்டியிலிருந்தோ இல்லை ஒரு இன்ஜின்லேருந்தோ இல்லை ஒரு மாடல்லேருந்து இன்னொரு மாடலுக்கு மாற்றிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் டிசைன் பண்ணால் அது மாடுலர் டிசைன். ஸோ ஒரு காம்பனண்ட்டை ஒரு வண்டிக்காக டிசைன் பண்ணுறதில்ல, ஒரு காம்பனண்ட்டை 100 வண்டிலையும் ஃபிட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணுறது மாடுலர் டிசைன். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படி வேணால் மாற்றிக்கலாம், எந்த வண்டியில் வேணால் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிசைன் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இதுதான் மாடுலர் டிசைன். சாசி பார்த்துருப்பீங்க, ரோட்டில் நிறையா இருக்கும். ஒரு ப்ரொடக்ஷன்லேருந்து ரோட்லேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாடி பில்டிங் எடுத்துகிட்டு போவாங்க, அதை ட்ரக்ஸாவோ பஸ்ஸாவோ பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மாடுலர். ஸோ இன்னும் கொஞ்சம் மாடுலாரிட்டி இருக்குது. இதனால் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி முன்னெல்லாம் ஒரு இன்ஜின் ஒரு வண்டி ரோட்டில் வரதுக்கு 10 வருஷம் ஆகும். இப்போல்லாம் ஒரே வருஷத்தில் 10 வண்டிங்க வருது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர ரீசன் என்னென்னா, எல்லாமே மாடுலர். ஏன்னா ஒரு வண்டியை நான் தனித்தனியாக டிசைன் பண்ண போகிறதில்ல. டெவலப்மெண்ட் டைம் ரொம்ப கம்மி, அதனால் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய பார்ட்ஸ் இருக்காது, ஒரு சில பார்ட்ஸ் வச்சு நிறைய வண்டி அசம்பிள் பண்ண முடியும். நிறைய வால்யூம் இருக்கிறதுனால மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நீங்கள் நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ண தேவையில்லை, ஒரே காம்பனண்ட்டை பண்ணலாம். ஐடில் டைம் எல்லாம் ட்ராப் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது மாடுலர் டிசைனால். பட் மாடுலர் டிசைன் பண்ணணும்னா நான் கேட் மாடலிங் தெரியும், மெக்கானிக்கல் டிசைன் தெரியும், இது மாதிரி தெரியுன்ற முக்கியம் கிடையாது. மற்றதும் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் மாடுலர் டிசைன் பண்ண முடியும். ஒரு காரில் மாடுலர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆட்டோமொபைல் பேசிக் தெரிஞ்சிருக்கணும், மெக்கானிக்கல் பேசிக் தெரிஞ்சிருக்கணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் முக்கியம். ஆனால் இதனோட உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸும் தெரிஞ்சிருக்கும். ஏன் எலக்ட்ரானிக்ஸ்? நான் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் கிடையாது. பட் ஸ்டில் வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டர் இதெல்லாம் முக்கியமான பேராமீட்டர். அது இருந்தால் தான் இன்ஜினை கண்ட்ரோல் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் ஃபைனலாக எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணும், இது ஒன்லி ஹெல்ப் பண்ணும் வண்டியில். ஸோ மாடுலர் சாசி ரோட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த சாசி எப்படி வேணால் பில்ட் பண்ணலாம். ஈவன் கார்ஸ், பஸ், ட்ரக்ஸ் இந்த மாடுலர் சாசி இப்போ ரீசெண்ட் டேஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதில் வந்து 4 மீட்டர் டிசைன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். 4 வீல் இருக்குது, டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஆனால் லெஃப்ட் சைடில் என்ன சொல்லியிருக்கேன்னா, என்ஜின் பவரை சாஃப்ட்வேர்னால வெரி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதாவது மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் மட்டும் மாடுலர் கிடையாது, இன்ஜின் பவரை வேரி பண்ணலாம் மாடுலர் டிசைனில். பட் ஸ்டில் மாடுலர். ஸோ இன்ஜின் பவரை வேரி பண்ணிகிட்டே இருக்கலாம் மாடுலர் டிசைன். இப்போ இந்த சாசி எடுத்துகிட்டு போயிட்டு நான் 5 சீட்டர் காராக பண்ணலாம். சின்ன காரில் 50 கிலோவாட் இன்ஜின் போடலாம். இதே நான் அதை லோட் கேரியராக மாற்றுறேன், டாடா ஏஸ் மாதிரி வண்டியாக மாற்றுறேன் அப்படின்னா அதை வந்து 2 சீட் வெஹிக்கிளாக இருக்கும். பட் லோடை கேரி பண்ணும். 50 கிலோவாட் தேவையில்லை, கொஞ்சம் அதிகமாக வேணும். ஏன்னா லோடை கேரி வந்து 55 கிலோவாட் இன்ஜின் போட்டாகணும். பட் ஸ்டில் சேம் சாசி. ஸோ மாடுலாரிட்டி, பாடியை சேஞ்ச் பண்ணுறாங்க, பவரும் சேஞ்ச் பண்ண முடியுது. மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் தான், பட் ஸ்டில் கம்மி பவர் அதிகமாக பவரான்னு மாற்ற முடியுது. இதே நான் எம்யூவி ஆர் கார் 7 சீட்டர் கார் எடுத்துகிட்டு போகிறேன்னா ஸ்லைட்டாக சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட், அதே ஸ்பேஸில் 7 சீட்டை போட்டுட்டு கொஞ்சம் பெட்டராக எம்யூவி வெஹிக்கிள் லெவலுக்கு போகலாம், மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் லெவலுக்கு போகலாம். 7 பேரை புல் பண்ணுறாங்க, 55 கிலோவாட் இன்ஜின் வேணும். இதுவும் நம்மளால் மாற்ற முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடுலர். ஒரே டிசைன் தான் பண்ணேன், பட் ஸ்லைட்டாக மாற்றுறதுனால சாசி எந்த வண்டிக்கு வேணால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ மாடுலர் சாசி இது ஒரு ரொம்ப எக்ஸாம்பிள். இன்ஜினில் மாடுலர் எப்படின்னு ப்ளக் அண்ட் ப்ளே. என்ன ப்ளக் அண்ட் ப்ளே? டாடா எர்டிகா, டாடா வெஹிக்கிள்ஸ் இருக்குது, மாருதி இருக்குது, நிறைய வண்டி இருக்குது. இங்கே வந்து ப்ரூவன் மாடல்ஸ் ஒரு 3 எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ஒரே கம்பெனி, மாருதி எர்டிகா, மாருதி ஸ்விஃப்ட், மாருதி விட்டாரா பிரிஸா. 7 சீட்டர் கார் எர்டிகா, 5 சீட் ஸ்விஃப்ட், எஸ்யூவி மாதிரி ரொம்ப மசில் வெஹிக்கிள் வந்து பிரிஸா. இது பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். உள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா இன்ஜின் இது எல்லாமே ஒரே இன்ஜின் தான். 1.3 லிட்டர் இன்ஜின் தான் இருக்குது. ஸோ 1.3 லிட்டர் இன்ஜின் வச்சு தான் கம்ப்ளீட்டாக ரன் ஆகுது. போர் அண்ட் ஸ்ட்ரோக்கும் சேமு, ஈவன் கம்ப்ரெஷன் ரேஷியோ, டர்போ சார்ஜர், சூப்பர் சார்ஜ் எல்லாமே சேம். அப்படின்னா சேம் இன்ஜின், ஆனால் இங்கே பவர் மட்டும் மாறி இருக்குது. டாடா எர்டிகாவில் 88 ஹெச்பி பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய காரு, 88 பிஹெச்பி தேவை. ஆனால் ஸ்விஃப்ட் டிசைரில் 74 பிஹெச்பி தான் இருக்குது. ஏன்னா இது வந்து 5 சீட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். எஸ்யூவி 88 பிஹெச்பி வேணும்,
விட்டாரா பிரிஸா எஸ்யூவி கேட்டகரி, பட் இன்ஜின் இஸ் சேம். என்னால் பவரை இறக்கவும் முடியுது, ஏற்ற முடியுது. இதெல்லாம் 5 மினிட்ஸில் பண்ண முடியும் ஜஸ்ட் பை சேஞ்சிங் கோட்ஸ். ஸோ ஒரே மெக்கானிக்கல் காம்போனன்ட் 5 மினிட்ஸ் எப்படி இன்ஜினை மாற்ற முடியும், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எல்லாமே எண்ட் ஆஃப் அ டே ஃபியட் லீனியா, இதுலேயும் அதே இன்ஜின் தான் இருக்குது, பட் ஸ்லைட்லி ஹவர் பவர். இந்த இன்ஜினை தான் எல்லா மாருதிலையும் ஃபியட்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மாடுலர் இன்ஜின், ப்ளக் அண்ட் ப்ளே, ஒரே இன்ஜின் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் சூட் பண்ண முடியும். இது அனதர் எக்ஸாம்பிள் மஹேந்திரா டியூவி 300 இருக்குது. ஸோ டியூவி 300 எடுத்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் இன்ஜின், 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின், சேம் பவர். ஆனால் 800 பிஹெச்பி வேணுமா இல்லை 84 பிஹெச்பி வேணுமான்றதை சாஃப்ட்வேரில் வெரி பண்ணிக்கலாம். ஸோ ஒரே இன்ஜின் வண்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கே ஸ்கார்பியோ அண்ட் எக்ஸ்வி ரெண்டு சைடும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் இன்ஜின் இருக்குது. இந்த 2 லிட்டர் இன்ஜின் இஸ் டூயிங் சம் ஜாப். என்னென்னா ஸ்கார்பியோவில் 120 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுது, எக்ஸ்வியில் 140 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா அது கொஞ்சம் பெரிய வெஹிக்கிள், எக்ஸ்வி கொஞ்சம் ஹை பவர்டு வெஹிக்கிள், ப்ரைஸ் வைஸும் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ இந்த ப்ளூ கலர் கேப், பிளாக் கலர் கேப் போட்டிருக்கோம். ஒன்றுத்தில் யூரியா ஃபில் பண்ணோம், ஒன்றுத்தில் டீசல் ஃபில் பண்ணோம். ஏன் வண்டி ஓடுறது யூரியா ஃபில் பண்ணோம், இதை நம்ம ஃப்யூச்சரில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இந்த வண்டியிலலாம் இப்போ ரோட்டில் ஓடுற வண்டியில் யூரியாவும் டீசலும் இருந்தால் தான் வண்டி ஓடும். ஸோ இது ஸ்லைட்லி மாடுலர், இன்னும் வேறு லெவல் ஆஃப் மாடுலர். எப்படின்னா 3 சிலிண்டர்னா 1.5 லிட்டர்னு பார்த்தேன், 4 சிலிண்டர்னா 2 லிட்டர். ஸோ ஈச் சிலிண்டர் இஸ் 0.5 லிட்டர் இன் திஸ் கேஸ். ஸோ 2 சிலிண்டர் மாற்றோம்னா 2 சிலிண்டர் இன்ஜின், பவர் அதுக்கேற்ற மாதிரி வரும். பட் டிசைன் ஆல்மோஸ்ட் ரிமைன்ஸ் சேம், காமன். ஸோ ஈஸி கோட் ஃப்ளாஷிங், இதான் சொன்னேன் 5 நிமிஷத்தில் இன்ஜினை மாற்ற முடியும். வாட் இஸ் இட் கோட் ஃப்ளாஷிங்? ஸோ சாஃப்ட்வேர் இருக்கணும், ஏன்னா கோடுனாவே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மிஷின் லாங்குவேஜ் இருக்கும். சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இருக்கணும், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மைக்ரோ கண்ட்ரோலர் போய் இந்த டேட்டா உட்காரணும். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் இன்ஜினில் இருக்குது, இட்ஸ் லைக் எ மினி கம்ப்யூட்டர். ஸோ எல்லா வண்டியிலையும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. ஒன்லி திங் இஸ் கீபோர்ட், மானிட்டர் இருக்காது, பட் கம்ப்யூட்டருக்கான எல்லா ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அதுதான் டோட்டல் வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ மாடுலர் இன்ஜின் முன்ன பார்த்த மாதிரி 100 கிலோவாட் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் சாஃப்ட்வேர்னால யூ கேன் சேஞ்ச் வெதர் இட் இஸ் 50 கிலோவாட் ஆர் 100 கிலோவாட். ஸோ இதை வந்து சாஃப்ட்வேரில் மாற்றிக்கலாம். ஸோ மாடுலர் இன்ஜின். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இன்ஜின் எடுத்துகிட்டு போய் ஒரு காரில் போடலாம். கோட் ஏன்னு ஒரு டேட்டா ஃப்ளாஷ் பண்ணால் 100 கிலோவாட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ சாஃப்ட்வேர் 100 கிலோவாட் ப்ரொடியூஸ் பண்ணிக்குது அந்த காருக்கு ஃபார் த சேம் இன்ஜின். அதே இன்ஜின் ஒரு பிக்கப்பில் எடுத்துகிட்டு போய் போகிறோன்னா 75 கிலோவாட் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாம். அகைன் கோட் பின்றதை ஃப்ளாஷ் பண்ணும். ஸோ கோட் பி, கோட் என்ன சிம்பிள் மெக்கானிக்கல் டேர்ம்ஸில் ஃபியூலிங் குவான்டிட்டி, கம்பஷன் பேராமீட்டர் மாத்திரம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 mg per ஸ்ட்ரோக் இன்ஜெக்ட் பண்ணால் இட் கோஸ் 100 கிலோவாட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அந்த கோடியே. கோட் பி 75 கிலோவாட்டில் 75 mg per ஸ்ட்ரோக் பண்ணால் 75 கிலோவாட் இன்ஜின் மாறிடும். ஸோ இதுதான் கோடுன்றது வேறு எதுவும் இல்லை, இதுதான் சாஃப்ட்வேர். ஸோ சின்ன காராக இருந்தால் அதுக்குன்னு ஒரு தண்ணி இன்ஜின் பண்ண தேவையில்லை. ஸோ அதே இன்ஜினை கொஞ்சம் டீக்ரேட் பண்ணி 50 கிலோவாட்டை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாம். கோட் சி ஃப்ளாஷ் பண்ணலாம். ஸோ 50 mg per ஸ்ட்ரோக் எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னா இந்த குவான்டிட்டியில் 50 கிலோவாட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். சேம் இன்ஜின், டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன். ஸோ சாஃப்ட்வேர் 5 நிமிஷத்தில் இந்த வேலையை பண்ணிடும். மாடுலர், இது மாதிரி நிறைய மாடுலர் இருக்குது. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சிஸ்டம்லேயும் நிறைய மோட்டர்ஸும் மாடுலராக வந்துச்சு, டிஃப்ரெண்ட் பவர் ரேட்டிங்க்கு. ஸ்டீரிங் சிஸ்டமும் மாடுலராக இருக்குது. இப்போல்லாம் எலக்ட்ரானிக் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் நிறைய பார்த்துருப்பீங்க, பைக் கார்லாம் எலக்ட்ரானிக் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்திருக்கு. இதுவும் இப்போ மாடுலராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காமன் ரெயில் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் தான் இப்போ டீசல் யூஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ட்ரக்கில் நான் போடும்போது அதே இன்ஜின் ஒன்லி மெயின் இன்ஜெக்ஷன் குவான்டிட்டி மட்டும் போடுவேன். இந்த வந்தால் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே இன்ஜினை நான் ட்ரக்கில் இருந்து நான் சின்ன காருக்கு ஏதோ மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு வந்து லக்ஸுரி இம்பார்ட்டன்ட், வைப்ரேஷன் ட்ரக்கு மாதிரி நாய்ஸும் வரக்கூடாது, வைப்ரேஷன் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா பைலட் அண்ட் ப்ரீ இன்ஜெக்ஷன் குவான்டிட்டி பண்ணலாம். திஸ் குவான்டிட்டி இஸ் ஒன்லி நாய்ஸை குறைக்கிறதுக்கும் கம்பஷனை ஸ்மூத்தன் ஆகிறது தான் இருக்குது. ஸோ ட்ரக்கோட இன்ஜின், காரோட இன்ஜினை மாற்றிடலாம். ஜஸ்ட் இன்ஜெக்ஷன் குவான்டிட்டி மட்டும் மாற்றினா போதும். நம்பர் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸும் இன்ஜெக்ஷன் குவான்டிட்டியும் சாஃப்ட்வேரில் மாற்றினா போதும். ஸோ நவ் Euro 6, BS6 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் டிஃப்ரெண்ட் எமிஷன்ஸ் நார்ம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எமிஷன் நார்ம்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டெயில் பைப் எமிஷன் சொல்லுவாங்க, எக்ஸாஸ்ட் கேஸ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு போஸ்ட் இன்ஜெக்ஷன் குவான்டிட்டி வேணும். ஸோ இன்ஜினை டிஃப்ரெண்ட் கோட் ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு வெதர் இந்தியன் நார்ம்ஸா இல்லை ஃபாரின் நார்ம்ஸா இல்லை யூரோ நார்ம்ஸான்றதை ஈஸியாக மாற்றிட முடியும். ஸோ எல்லாம் ஒரே காம்போனன்ட் தான், பட் டிஃப்ரெண்ட் பர்பஸை சால்வ் பண்ணும். ஸோ தட் இஸ் சம்திங் மாடுலர். நவ் ஏபிஎஸும் மாடுலராக இருக்குது. டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள்ஸ், ஒரு செக்மெண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸில் சேம் ஏபிஎஸ் பட் கேலிபிரேஷன் ஆர் ஃபைன் டியூனிங் பண்ணி அதே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கலாம். ஸோ ஸ்லைட் சாஃப்ட்வேர் வேரியேஷன் தான் எங்கேயும், பட் த சேம் சிஸ்டம்.
இதே மாதிரி கியர் பாக்ஸ், ஸ்டார்டர் மோட்டார் நிறைய மாடுலராக இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ணோம்? இவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் மாடுலர் இன்ஜின்ஸ் எப்படி அச்சீவ் பண்ண முடியும், ஒரு டிசைன் நியூ எத்திக்ஸ் ஆர் நியூ வே ஆஃப் டிசைன் அப்படின்னா இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் முக்கியம். ஸோ இதெல்லாம் அங்கங்கே டச் பண்ணியிருக்கோம். சில டவுட்ஸ் இருந்தால் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் முக்கியம், ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் கேட் டிசைன் இதுதான் பேஸ். கேட் டிசைன் தான் வந்து இது வரைக்கும் தெரிஞ்சிருப்பீங்க. மற்ற எல்லா காம்போனண்ட்டும் டிசைனும் இஸ் அ பார்ட் ஆஃப் வெஹிக்கிள் டிசைன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வெஹிக்கிள் டிசைன் இஸ் நாட் ஒன்லி கேட் டிசைன். இது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய செஷன் பிளான் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். புது வீடியோஸ் வந்ததுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும்